அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் ஒரு எளிமையான வழிபாட்டு பரிகாரத்தை பற்றி பதிவு செய்ய இருக்கிறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம். இந்த பண பிரச்சனையால் தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் வர்றது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பண தட்டுப்பாடால் ஒருவருக்கொருவர் உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது, பணம் அதிகமானாலும் உறவுகளுக்குள்ள சண்டை வர்றது. அடுத்த ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஏதாவது சிக்கல் வருது, ஏதாவது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்குது. அது மாதிரி வீண் விரைய செலவுகள், வீட்டில் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே போகுது. இதை மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கடைசியில் கொண்டு போய் மன ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள்லேருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்றதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதுபோல் ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்து நாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனைகள் நமக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றணும். என்னுடைய எல்லா பதிவுகளையும் சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் வீட்டில் விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றிய வீடு வீண் போகாது. இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நாளை பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய கால நாள், அந்த நாளில் உணவளிக்க விரும்பினாலும், மகா சிவராத்திரி நாளில் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா, தூபம் போடணும், சாம்பிராணி போடணும். நான் சொல்லக்கூடிய இந்த சாம்பிராணிக்கு இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் வாங்கி அது கூட சாம்பிராணியை போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாட்களில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரித்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வெண்கடுகு. இரண்டாவது வெண்குங்கிலியம். நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு ஆற்றலை கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த வெண்குங்கிலியத்துக்கு இருக்குது. இது ரெண்டும் வெண்கடுகு ஒரு 100 கிராம் வாங்க, வெண்குங்கிலியம் ஒரு 100 கிராம் வாங்க. சாம்பிராணி நீங்கள் எப்போவும் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அது ஒரு 100 கிராம் வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் போட்டு வச்சு அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் வீட்டில் சாம்பிராணி தூவம் வீட்டுடைய எல்லா மூலைகள்லையும், நிலைவாசல்லையும், பூஜை அறையில், கிச்சன்லன்னு எல்லா இடத்துலையும் அந்த சாம்பிராணி புகையை காட்டினீங்கன்னா உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.